வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் ட்ரை பண்ண போறோம். தக்காளி ரசமும் மதுரை ஸ்டைல் கருவாடு தொக்கும் முள்ளங்கி பொரியலும் செய்ய போறோம். சம்மர் டைம்ல தயிர் சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும். ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால காரமா சாப்பிட பிடிக்காது அப்படின்றவங்க இந்த லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தக்காளி ரசம் உடம்புக்கு குளிர்ச்சியா தான் இருக்கும். நம்ம புளி சேர்க்காம தக்காளி ரசம் செய்ய போறோம். அதே மாதிரி கருவாடு தொக்கும் மதுரை ஸ்டைல்ல செய்ய போறோம். இந்த ரசத்துக்கும் இந்த கருவாடு தொக்குக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இது கூட முள்ளங்கி பொரியல் சேர்க்க போறோம். முள்ளங்கியில இருக்கிறது நீர்ச்சத்து நிறையா இருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு தக்காளி ரசம் வைக்கிறதுக்காக மிக்ஸி ஜார்ல ஒரு பச்சை மிளகாவை உடைச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் ஃபுல் பூண்டையும் உடைச்சு சேர்த்துக்கிறேன் தோலோட. இதுல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுல தனியா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் பல்ஸ் மோட்ல போட்டு லைட்டா உடைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மறுபடியும் பல்ஸ் மோட்ல போட்டு உடைச்சு எடுத்துக்கோங்க. இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இதே மிக்ஸி ஜார்ல நல்லா 3 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறோம். தக்காளி அரைக்க போறதுனால நான் ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி 4 பேர் சாப்பிட்ற அளவு கரெக்டா இருக்கும். நீங்க நிறைய செய்ய போறீங்க அப்படின்னா இதுல குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க. இப்ப ஒரு டம்ளர் தண்ணியில கொத்தமல்லி பிச்சு போட்டு வச்சிருக்கேன். நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு கடாயில தாளிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுத்தம் பருப்பு இருக்காப்புல சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பாதி சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்மால் குவான்டிட்டி சேர்த்தா போதும். இது கூட ஒரு பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன் 2ஆ உடைச்சு. இப்ப கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்ப 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட நகர்த்தி வச்சிருந்தோம் இல்லையா மிளகு சீரகம் எல்லாம், அதையும் சேர்த்துக்கலாம். தாளிப்பு கொட்டிட்டு நீங்க அதை சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சு ஒரு 2-3 கொதிக்க விடுங்க. நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல வச்சு கொதிக்க விடுங்க. தக்காளி ரசம் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க தாளிக்கும் போதே நம்ம நகர்த்தி வச்சிருந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா ரசம் கடுத்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி புளிப்பு ரொம்ப எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல கச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்டைல்ல வந்துடும். அதனால இந்த மாதிரி செய்யுங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு 2 கொதிக்க விடலாம் தக்காளி ரசத்தை. நம்ம நார்மல் ரசம் நுர பொங்கி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும். ஆனா தக்காளி ரசம் 2-3 கொதிக்க விட்டு அமர்த்தி விட்டுடலாம் அடுப்பை. அவ்வளோதான், தக்காளி ரசம் கமகமன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவாடு தொக்கு பண்றதுக்கு ஒரு கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தாராளமா சேர்த்துக்கணும், அப்பதான் கருவாடு சூப்பரா இருக்கும். நான் நெய் மீன் கருவாடு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய துண்டு ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா கருவாடு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இந்த எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா மசிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பண்ற மாதிரி பண்ணி நல்லா நச்சு விட்டு நல்லா மசிகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப இதுல 2 பெரிய வெங்காயம், நல்லா பெருசான வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கருவாடுல சுருள நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். இந்த அளவுக்கு
கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும் வெங்காயத்துல. இது கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மதுரை ஸ்டைல்ல நம்ம கருவாடு பண்ணியாச்சு. இப்போ முள்ளங்கி பொரியல் செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இருக்கிற மாதிரி சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பட்டை மிளகா, 2 பட்டை மிளகாவும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சிருந்தேன். நம்ம சமையல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியோட நான் ஆட் பண்ணிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியோட நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு முள்ளங்கி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி முள்ளங்கி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி நீங்க ரொம்ப நேரம் கட் பண்ணி வைக்கிறதா இருந்தா தண்ணியில சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி மூடி போட்டு வேக விட்டுடலாம். முள்ளங்கில இருந்தே தண்ணி விடும். அதனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு ராவா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனா நான் இன்னைக்கு தண்ணி சேர்க்காம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்க போறேன். இப்போ மூடி போட்டு குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போட்டிருக்க பருப்பு, முள்ளங்கி எல்லாம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பொழு பொழுன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா இந்த அளவுக்கு குக் ஆயிருச்சு. முள்ளங்கில ஆல்ரெடி தண்ணி விடும். அதனாலதான் நான் முள்ளங்கில தண்ணி ஊத்தல. லாஸ்டா ஒரு இன்கிரீடியன்ஸ் மட்டும் 2 சிட்டிகை அளவுக்கு ஜீரகம் சேர்த்து உள்ளங்கையில வச்சு நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டுட்டு அதுல கடைசியா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அம்மியில வச்சு நச்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்டா இறக்க போகும்போது இந்த சீரகம் சேர்த்து நல்லா கலரி விட்டு மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா முள்ளங்கி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டெக்ஸ்சர்ல முள்ளங்கி அந்த சத்தோட நிறைஞ்சு இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சம்மருக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்னைக்கு லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். சுட சுட சாதத்தோட தக்காளி ரசம் ஊத்தி மதுரை ஸ்டைல் கருவாடு தொக்கு வச்சு முள்ளங்கி வச்சு இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கருவாடு தொக்கு 3 நாள் ஆனாலும் வெளியே வச்சிருந்தா கெட்டே போகாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். எண்ணெய் நல்லா ஊத்தி கருவாடு தொக்குக்கு நம்ம உப்பு சேர்க்கல. கருவாடுல ஆல்ரெடி உப்பு நிறைய இருக்கும். அதனால நான் உப்பு சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். என்னோட லஞ்ச் மெனு சம்மர் ஸ்டைல் லஞ்ச் மெனு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. Thank you.